தானியேல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24 26 வரை உள்ள வசனங்கள்ல 70 வாரங்கள் என்று சொல்லக்கூடிய 70 வாரங்களை குறித்து சொல்லும் போது 69 வாரங்களை குறித்து சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் என்ன? ஆண்டவராகிய மேசியா பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு 69 வாரங்கள் கழித்து அவர் எருசலேமுக்குள் பவனி வருவார் என்று சொல்கிற தீர்க்க தரிசனமும் இருக்கிறது. ஆண்டவர் 430 வருஷம் கழிச்சு பவனியாக வரப்போகிறார் என்கிற ஒரு தீர்க்க தரிசனமும் இங்கு நிறைவேறுகிறது. சகரியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் என்ன? ஒருவரும் ஏறியிராத அந்த கழுதையில வரப்போறார். எதற்காக கழுதையில் வருகிறார் என்றால், உங்களை ரட்சிப்பதற்கு நீதியுள்ள ஒரு ராஜா கழுதையின் மேல் புறப்பட்டு வருகிறார். அப்ப கழுதை என்ன? இது வெற்றியாக வரக்கூடியது இல்ல, ஆனா வெற்றி பவனியில உபயோகப்படுத்துறார். இதுல என்னன்னா, கழுதை அவ்வளவு ஒன்னும் புத்திசாலி மிருகம் இல்ல. கழுதை ரொம்ப கொஞ்சம் லோ லெவல் தான். 2 சீஷர்கள் போனாங்கன்னு எல்லா சுவிசேஷங்களும் இருக்கு. யார் அந்த 2 பேர்னு எழுது. யாக்கோவும் யோவானும் யாக்கோபுமா, இல்ல பேதுருவும் அந்திரேயுமா, இல்ல பேதுருவும் யோவானுமா, யாருன்னு தெரியல. 2 பேர் போய் கூட்டு வந்தாங்க. அவங்க பேரும் இல்ல, கழுதைக்கும் பேரு. நம்மகிட்ட பிரச்சனையே என்னன்னா, நம்ம பேரு தான். நான் யாரு தெரியுமா? கழுதை அன்னைக்கு ஊருக்குள்ள போகுது. இதுக்கு முன்னாடி யாரும் ஏறல, இன்னைக்குதான் புதுசா ஒருத்தர் மேல ஏறி இருக்கிறாரு. ஆனா உள்ள போகுது. போகும்போது எல்லாரும் என்ன பண்றாங்க? அவங்கவுங்க துணியை கீழே விரிச்சு போடுறாங்க, ஓலைய போடுறாங்க, காலு கீழே பட விடாம பாக்குறாங்க. எல்லாம் சுத்தி நின்று குருத்தோலையை வச்சுட்டு ஓசன்னா ஓசன்னா தாவீதின் குமாரனை எங்களை ரட்சி, அப்படி இப்படின்னு ஒரே ஆரவாரம் ஆர்ப்பரிப்போம். கழுதை கொஞ்சம் பெரும்பாலும் வராது. பாத்தியா நமக்கு மரியாதையை? பாத்தியா எப்படி எல்லாரும் நமக்கு ஓலையை தூக்கி எப்படி சேலையை போட்டு எப்படி பண்றாங்க? பாத்தியா நான் யாரு தெரியும்ல. ஆனா அடுத்த நாள் அந்த கழுதை எருசலேமுக்கு வரும்போது எப்படி இருந்திருக்கும்? தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆண்டவர் நம்ம மேல இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. நீங்க எவ்வளவு காலம் ஆண்டவரை தூக்கி சுமக்குறீங்களோ அது வரைக்கும் தான். அப்ப நம்ம எப்ப பாத்துக்கணும், பக்கத்துல இருக்கவங்க தூக்குறாங்களோ, இல்ல பைபிள் தூக்குறாங்களோ, இது தூக்குறாங்களோ முக்கியம் இல்ல. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். நீங்க ஆண்டவரை சுமக்குறீங்களா? ஆண்டவருடைய செய்தியை சுமக்குறீங்களா? அதுதான் முக்கியம். இந்த கழுதை என்ன பட்டிருக்கு? கட்டப்பட்டிருக்கிற கழுதை. நம்ம எல்லாருமே அப்படிதான். முதல்ல நம்மளுடைய கட்டுகள்ல இருந்து விடுதலை பண்ணணும். ஆண்டவர் நம்மகிட்ட ஏறுறதுக்கு நம்ம கட்டுகளை விடப்படணும். ஆனா என்ன ஒரு பெரிய ஆச்சரியம், ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது ஆண்டவருக்கு ஒரு கழுதை தேவை. இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஆண்டவர் கழுதையை தான் தேடுறாரே ஒழிய புத்திசாலியை ஆள தேடல. நிறைய பேர் படிச்சவங்க இருக்கிறாங்க, டாக்டருக்கு படிச்சவங்க, அந்த இது படிச்சவங்க, அவங்க எல்லாம் இந்த மாதிரி காரியங்கள் செய்யறது ஆண்டவருக்காக பண்றதுன்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பாக்குறாரு? கழுதையை தான் பாக்குறாரு. நீங்க யாராவது என்னையெல்லாம் ஆண்டவர் உபயோகப்படுத்த முடியும்னா நீங்க பாருங்க. நீங்க ஆண்டவரை சுமக்க முடியுமா பாருங்க. கழுதையா இருக்க சரியான்னு பாருங்க. என்ன பாஸ்டர் கடைசியில இப்படி கழுதையா இருக்க சொல்றீங்க? ஆண்டவர் உட்கார்ந்து இருந்தா அது போதும் தானே. இந்த 7 பண்டிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது லேவியராகமம் 23வது அதிகாரத்துல. இந்த ஓலை என்னன்னா, யூதர்கள் மாத்திரமல்ல, யூதர் அல்லாத மக்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன இது? வெற்றிக்காக காட்டக்கூடிய ஒரு காரியம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் எல்லாரும் கூடி நின்று என்ன கத்துறாங்க? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஓசன்னாங்கிறதுக்கு எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? 118வது சங்கீதத்துல சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மனமகிழ்ந்து களி கூறுவோம், வாருங்கள் கர்த்தாவே ரட்சியும். அதுதான் ஓசன்னா. இந்ததான் அங்க சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. எங்களை ரட்சியுங்கிறது ஜெபமா தானே இருக்கணும். அது எப்படி வெற்றி பவனியா இருக்க முடியும்? யோசிங்க. ஓசன்னா, தாவீதின் குமாரனே ஓசன்னா. நமக்கு பாச தெரியாது. ஓசன்னாங்கிறது எபிரேய பாசை. அதனால நம்ம நம்மளும் ஓசன்னா ஓசன்னான்னு சொல்றோம். அவங்களுக்கு பாச தெரியும். இப்ப தமிழ்ல கத்திருந்தாங்கன்னா எப்படி சொல்லுவான்? தாவீதின் வம்சாவளியில் வந்தவரே எங்களை ரட்சியும் கத்துறாங்க. எங்களை ரட்சியுங்கிறது ஜெபமே. அப்புறம் எப்படி சந்தோஷமா கொண்டாட முடியும்? ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு போய் மக்களை மீட்பதன் மூலமாய்தான் தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது என்பது அவருக்கு தெரியும். அதனால தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக மக்கள் இங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவரே உமக்கு ஓசன்னா. என்ன? எங்களை ரட்சியுங்கள் ஆண்டவரே, எங்களை ரட்சியுங்கள் என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். என்ன மக்களுக்கெல்லாம் என்ன வருது? ஆண்டவரே நீங்க எங்களை விடுவிக்க போறீங்க. சீசருடைய கரங்கள்ல இருந்து நீங்க எங்களை விடுவிக்க போறீங்க. நீங்க மரித்தவனை உயிரோட எழுப்பினவங்க. நீங்க 5 அப்பத்தை 5000 புருஷர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தவங்க. நீங்க குணமில்லாதவர்களை குணப்படுத்தினவங்க. பிசாசு பிடிச்சவங்களை விடுதலை செய்தவங்க. நீங்க தான் எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர். எங்களுடைய அந்த கட்டுகள்ல இருந்து, இந்த ரோமாபுரி பேரரசு கட்டுகள்ல இருந்து, இந்த மாம்சமான எங்களுடைய கட்டுகள்ல இருந்து எங்களுக்கு விடுதலை செய்யுங்க. அதற்காக நீங்க பவனி வர்றீங்க. ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனை, நீங்க கழுதையில வர்றீங்க. என்ன நீங்க மனத்தாழ்மை உள்ளவரா கழுதையில வர்றீங்க, ஆனாலும் நீங்க எங்களை ரட்சியுங்கள் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் சேர்ந்து சத்தம் போடுறாங்க.
வெளிப்படுத்தின விசேஷம் 7, 9, 10 எதிர்காலத்துல நடக்க போறதை நமக்கு காட்டி கொடுத்துட்டாரு. என்ன, எல்லா முத்திரைகளும் பிரிக்கப்பட்ட பின்பாக சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற அந்த தேவகுமாரன், அந்த ஆட்டுக்குட்டியானவர் உட்கார்ந்திருக்கும் போது அவருக்கு முன்பாக எல்லாரும் கூடி நின்று அவருக்கு முன்பாக நம்ம குருத்தோலையை பிடித்துக் கொண்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்தக்கூடிய ஒரு காரியம் நடைபெற போகுது. குருத்தோலையை பிடித்துக் கொண்டு, ஐயா நீங்க பவனி போய் ஆட்டுக்குட்டியாக போய் ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவாதார பலியாக தன்னைத்தானே கொடுக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் நீங்க போய் மரிச்சீங்க. இப்ப உயிர் தெழுந்து நீங்க தேவனுடைய வலது பாரசத்துல தேவனுடைய சிங்காசனத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அங்க சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது நீங்க ரட்சிப்பின் தேவனாக இருந்தாலும் அந்த ஆட்டுக்குட்டியானவராக அங்க உட்கார்ந்து நீங்க எங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்ததை நாங்க நினைக்க கூடியதாக நாங்க எல்லாரும் நின்று, ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே, எங்களை ரட்சித்தீர்கள் என்று சொல்லி நம்ம எல்லாம் சந்தோஷமா ஆர்ப்பரித்து கலிகூறக்கூடியதாக நம் கைகளில் குருத்தோலையை வைத்துக் கொண்டு அந்த கூட்டத்துல நம்மளும் நின்று, ரட்சிப்பு இதோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவருக்கு சொந்தம், அல்லேலூயா என்று நாம் ஆர்ப்பரிக்க போகிறோம். அதுதான் அந்த குருத்தோலை. நமக்கு எதிர்காலம் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அவங்க மாம்ச பிரகாரமா எதிர்பார்த்தாங்க. நம்ம இன்னைக்கு அப்படி இல்ல. நம்ம என்ன, திறந்த முகமுள்ளவர்களாய் தேவனுடைய மகிமையினால மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக கூடியவங்க. அப்ப நம்ம குருத்தோலை பிடிக்கும் போது ஞானத்தோட பிடிப்போம். ஏன்னா நான் பரலோகத்துல ஒரு நாள் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாய் நான் நிக்க போறேன். நீங்களும் நானும் நிக்க போறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம குருத்தோலை ஞாயிறை பற்றி நீ யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா சொல்லணும், நானும் ஒரு நாள் குருத்தோலை பிடிப்பேன், பரலோகத்துல பிடிப்பேன். யாருக்கு பிடிப்பேன்? இயேசுநாதருக்கு பிடிப்பேன். அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருப்பாரு. அப்ப நான் பிடிச்சு சொல்லுவேன், இந்த ரட்சிப்பு எங்கள் தேவனுடைய ரட்சிப்பின் தேவனாய் வந்து நீங்க சிலுவை மரணம் அடைஞ்சீங்க ஆண்டவரே, அதற்காய் நன்றி. இந்த ரட்சிப்பை முழுவதும் காற்றுக்கொள்ள எனக்கு ஒரு கிருபை தாங்கன்னு சொல்லக்கூடியதான் நம்மளுடைய ஜெபம் வித்தியாசமாக இருக்கும். நம்மளுடைய அணுகுமுறை ஒரு புதிய அணுகுமுறையில இருக்கும். ஏன்னா நமக்கு முடிவு என்னங்கிறத ஆண்டவர் நம்ம காட்டிட்டார். நம்ம எப்படி இருக்க போறோங்கிறதையும் காட்டிட்டார். அதை உணர்ந்தவர்களை நம்ம வாழ, ஒரு கருத்துள்ள ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.